Hi friends, once again welcome to the knowledge decrypted page. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா if condition பார்க்க போறோம். ஸோ ப்ரோக்ராம்ல சில பிளேசஸ்ல நம்ம வந்து கண்டிஷன் கொடுத்து செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா if கண்டிஷன் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ if அப்படின்றத ஆக்சுவலா உள்ள ஸ்டேட்மெண்ட், இதோட கூட நம்ம கண்டிஷனை சேர்த்து அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம டெசிஷன் எடுக்கிறனால ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா if கண்டிஷன் அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்றோம். ஸோ இதுக்கு இன்னும் நேம்ஸ் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதோட நேம்ஸ். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம 12th முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்து படிக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் நல்ல மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் கோ டு த மெடிக்கலுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு மெடிக்கல் பிடிக்காது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு அதுவும் வேணாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம எதுக்கு போகலான்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாம். இல்லை எனக்கு அதுவும் வேணாம் அப்படின்னா நம்ம லாயருக்கு படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும்போது ஸோ நம்ம சில கண்டிஷன் பேஸ் பண்ணி எந்த கண்டிஷன் இருக்கும்போது நான் என்ன ஆப்ஷனுக்குள்ள போக போறேன் அப்படின்றத டிசைட் பண்றது தான் என்ன அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனுடைய டாஸ்க். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிறேன். இங்க ஒரு பர்சன் ரோட்ல போய்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இப்போ அவருக்கு ஒரு ரோட்ல டைவர்ஷன் இருக்கு. ஸோ நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஸோ இவர் ரைட் சைடு திரும்பி ரைட் சைடில் போனாரு அப்படின்னா நம்ம இந்த டயக்ராம் படி அது அவருக்கு ரைட் சைடு. ஸோ அவருடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதே இது அவர் லெஃப்ட் சைடு எடுத்தாருன்னா இந்த டயக்ராம் படி அது ராங் டெசிஷன், அவருக்கு வந்து டார்க்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம்லையும். ஸோ சம்டைம்ஸ் வி ஹாவ் டு டேக் சம் கைண்ட் ஆஃப் டெசிஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த டெசிஷன் மேக்கிங்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இஃப் ஸ்டேட். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் யூஸ்வலாக வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலே அது பேசிக்காக எங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா பிக்கஸ்ட் அமாங் 2 நம்பர்ஸில் தான் ஆரம்பிப்போம். இப்போ நான் 2 நம்பர் கொடுத்துருக்குறேன். a ஈக்குவல் டு 20 அப்படின்னு ஒரு நம்பரும் b ஈக்குவல் டு 10 அப்படின்றது. நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்னன்னா பிக்கஸ்ட் அமாங் 2 நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு a இஸ் பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லணும் ப்ரோக்ராம் வந்து. இப்போ நம்ம பார்த்த உடனே சொல்லிடுவோம் ரைட்டா. ஸோ a வந்து 20 இருக்கிறனால a தான் வந்து பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அப்ப கம்ப்யூட்டருக்கு தெரிகிற மாதிரி சொல்றதுக்காக தான் எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனை நம்ம யூஸ் பண்றோம். ரைட். அப்படி இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது இப்ப ஏ தான் வந்து பியோட பிக்கர் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம இஃப் கண்டிஷனோட கூட சேர்த்து என்ன செய்வோம் அப்படின்னா சில ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நம்ம ப்ரோக்ராம் சின்டாக்ஸுக்கும் ப்ரோக்ராமுக்கும் போகலாம். ரைட். இப்போ இது வந்து ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த ஈக்குவல் டு அப்படின்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும். 2 ஈக்குவல் டு யூஸ் பண்ணோம்னா தான் ஏவும் பியும் ஈக்குவலா அப்படின்றத செக் பண்ணும். அடுத்தது இப்போ ரெண்டுமே ஈக்குவல் இல்லை அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்ற ஆப்ரேட்டர். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஈக்குவல் டுவும் இந்த நெகோஷியன் சிம்பிள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட்டையும் 1ஐயும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் வரும். ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்றது. அண்ட் தென் லெஸ் தேன். ரைட். ஸோ இது வந்து இப்போ ஏ வந்து பியை விட லெஸ் தேனா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு லெஸ் தேன் சிம்பிள். இல்லை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள். கிரேட்டர் தானா இருக்குதான்னு பார்க்க கிரேட்டர் தான் சிம்பிள். அதே மாதிரி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டுவா அப்படின்றத செக் பண்ண கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ இதுதான் வந்து நம்ம காமனா இஃப் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ண போற ஆப்ரேட்டர்ஸ். ரைட். ஸோ இந்த இஃப்பை வந்து நம்ம காமனா வந்து 3 கேட்டகரிக்கு கீழே கொண்டு வரலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிள் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது நான் என்னோட மவுஸால நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறது. ரைட்டா. ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா இஃப் ஒரு கண்டிஷன் இருக்கும், இந்த கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற இதுல என்ன இருக்குதோ அதை மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா இது எக்ஸிக்யூட் பண்ணும்.
இது வந்து சிம்பிள் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்க கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ ட்ரூவா இருந்துச்சு இந்த கண்டிஷன் கரெக்ட் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே பண்ணாது. இதுதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட், சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. இங்க நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது, இந்த பைத்தானை பொறுத்தளவுல ஓப்பன் பிரேஸோ க்ளோஸ் பிரேஸோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ இஃப் கண்டிஷனுக்கு அப்புறம் ஒரு கோலன் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இது லைன் சேம் லைன்லேயே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் இன்டென்டேஷன் விட்டு தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு மினிமல் ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்பேஸை வந்து நம்ம கடைசி வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு 2 லைன் இருக்குன்னா அந்த 2 லைனுக்கும் அதே ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒரு 3 லைன் இருக்குதுன்னா 3 லைனுக்கும் அதே ஸ்பேஸ் கொடுத்துட்டு அகெயின் ஒரிஜினல் ப்ரோக்ராம் அந்த கண்டிஷனுக்கு இல்லாத ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த இஃப்க்கு நேராக கொண்டு வந்து கொடுத்துரும். ரைட், இது வந்து சிம்பிள் இஃப். இப்போ அடுத்தது வந்து இஃப் எல்ஸ் அப்படின்றது. இந்த இஃப் எல்ஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ கண்டிஷன் நம்ம அங்கே பார்த்தோம் ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூவை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ ஃபால்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே எதுவுமே இல்லை, தப்பானதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ ட்ரூவாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை அது தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த எல்ஸுக்கு கீழே உள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும். இதை வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொன்று இருக்குது, இதை வந்து இஃப் எல்ஸ் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, இஃப் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நான் செக் பண்ணுறேன், அது ட்ரூவான்னு பார்க்குறேன். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதோடைய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்படி ட்ரூவா இல்லை அப்படின்னா நான் டைரக்டா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாம வேற ஒரு கண்டிஷனை என்ன செய்ய போறேன் அப்படின்னா செக் பண்ண போறேன். ஸோ அதுக்கு தான் எலிஃப். ஸோ எல்ஸும் இல்லை இஃப்பும் இல்லை, அது வந்து எலிஃப் அப்படின்னு சொல்லும். ஸோ இன்னொரு கண்டிஷனை செக் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ரைட்டா இருந்துச்சு அப்படின்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுவும் தப்பா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் தப்பு, செகண்ட் இந்த எலிஃப்குள்ள இருக்கிற கண்டிஷனும் தப்பா இருந்துச்சுன்னா மட்டும்தான் எதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னா இந்த எல்ஸுக்கு கீழே இருக்கிற தப்பான ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது கண்டிஷன் படி தப்பா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தப்பு இல்லை, இந்த கண்டிஷன் ராங்கா இருக்கிறனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன செய்யுது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளா சொல்லணும்னா இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரூ பார்ட்டுக்குரிய ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி இங்க இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இது ட்ரூ பார்ட்டுக்குரிய ஸ்டேட்மெண்ட், இது ஃபால்ஸ் பார்ட்டுக்குரிய ஸ்டேட்மெண்ட். இங்க வரும்போது இது ட்ரூ பார்ட்டுக்குரிய ஸ்டேட்மெண்ட், இங்க வரும்போது இந்த கண்டிஷனுக்கு ஃபால்ஸ் பார்ட், பட் இந்த கண்டிஷனுக்கு ட்ரூ, அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் இது. இங்க எல்ஸ் வரும்போது ஸோ எல்லா கண்டிஷனுக்குமே வந்து ஃபால்ஸா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இந்த எல்ஸ் பார்ட்ல இருக்க போகுது. ரைட். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த லார்ஜஸ்ட் அமாங் 2 நம்பர்ஸ் எக்ஸாம்பிளே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் வழக்கம் போல நம்ம பைத்தான் ஐடில் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம இன்புட் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே லாஸ்ட் ப்ரோக்ராமில் பார்த்தாச்சு. இப்போ நான் கம்பேர் பண்ண போகிறேன். என்ன செய்ய போகிறேன், இஃப் ரைட்டா. இப்போ எனக்கு ஏ தான் கிரேட்டரா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். ஸோ ஏ கிரேட்டர் தான் பி. ஸோ இது ஸ்பேஸ் எல்லாம் அவசியம் கொடுக்கணுன்றது தேவையில்லை, பட் கொடுத்தா நல்லது. ஸோ இது ஒரு கண்டிஷன் அப்படின்றனால என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இங்கே ஒரு கோலன் வச்சிருக்கேன். கோலன் வச்சோடனே ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே என்ன ஆகிடும் அப்படின்னா இன்டென்டேஷன் ஃபார்ம் ஆயிடும். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து அதுவே வந்து அதுக்கப்புறம் தான் அந்த கர்சர் வந்து நிற்கும். ஸோ இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பிரிண்ட், ஏன்னா எனக்கு வர வேண்டியது ஏ இஸ் பிக்கெஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். ரைட். இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அங்கே இருக்கிற மாதிரி ஏ 20 கொடுத்தாச்சு, பி 10 கொடுத்தாச்சு. இப்போ ஏ இஸ் பிக்கெஸ்ட் அப்படின்றது வந்துருச்சு.
இப்போ நான் ஒரு சேஞ்சுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு சேஞ்சுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை திரும்ப ரன் பண்ணுறேன். ஏல 10ஐயும் பில 20ஐயும் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோம்னா ஆக்சுவலாக என்ன வரணும்? பி பிக்கெஸ்ட். ஆனால் இங்கே அது வராது. ஏன் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் எங்கேயாவது பி இஸ் பிக்கெஸ்ட்னு கொடுத்துருக்குறோமா? கொடுக்கவே இல்லை. நம்ம வச்சிருக்கிறது சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறோம். ஸோ ஏ கிரேட்டராக இருந்தால் ஏ இஸ் பிக்கெஸ்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். இல்லாட்டினா எனக்கு எதுவுமே இது செய்யாது. ஸோ இப்போ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ ஏ கிரேட்டராக இருக்கும்போது ஏ இஸ் பிக்கெஸ்ட்னு வந்திருக்குது. ஏ கிரேட்டராக இல்லாத போது எதுவுமே அவுட்புட் வரலை. அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ப்ரோக்ராமை ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். எல்ஸ் பார்ட் சேர்க்க போகிறேன். எல்ஸை எங்கே சேர்க்கணும் அப்படின்னா, இந்த இஃப்க்கு நேராக தான் கொண்டு வரணும். ஸோ எல்ஸு கொண்டு வந்தாச்சு. அகெயின் அதுக்குரிய பிரிண்ட் அகெயின் அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் அலாட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம வந்து பிரிண்ட் பி இஸ் பிக்கெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். அகெயின் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 20, ஏக்கு 20, பிக்கு 10, ஏ இஸ் பிக்கெஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. திரும்ப ரன் பண்ணுறேன். ஏ வந்து 10, பி வந்து 20, பி இஸ் பிக்கெஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம ஃபால்ஸ் பார்ட்டும் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்குறோம்? ஏ கிரேட்டர் தேன் பியாக இருக்கும்போது ஏ இஸ் பிக்கெஸ்ட்னு கொடுத்துருக்கோம். இது எப்போ தப்பாகுதோ, தட் மீன்ஸ் பி எப்போ கிரேட்டராக இருக்குதோ அப்போ நான் என்ன என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் ராங் ஆயிரும். அப்போ இந்த ஃபால்ஸ் பார்ட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பி இஸ் பிக்கெஸ்ட் அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகும். ரைட். ஸோ இப்போ இன்னும் ஒரு கண்டிஷன் நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ நான் ஏ 10 கொடுக்குறேன், பியும் 10 கொடுக்குறேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன வரணும்? ஈக்குவல் அப்படின்றது வந்திருக்கணும். பட் எனக்கு என்ன வருது? பி இஸ் பிக்கெஸ்ட்னு வருது. அப்போ நம்ம ப்ரோக்ராம் தப்பா? ஸோ ஏன்னா நம்ம ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, பி கிரேட்டராக இருக்குதா அப்படின்ற கம்பேரிசன் நம்ம எங்கேயுமே கொடுக்கவே இல்லை. நம்ம கொடுத்துருக்கிறது ஏ கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் பிக்கெஸ்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இல்லை அப்படின்னா மற்ற என்ன கண்டிஷனாக இருந்தாலும் சரி, எனக்கு எதை தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா பி இஸ் பிக்கெஸ்ட் அப்படின்றத தான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றணும். ஸோ இந்த இதுக்காக தான் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எலிஃப் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அப்போ எலிஃப் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பி வந்து கிரேட்டர் தேன் ஏவா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஸோ அங்கே ஏ கிரேட்டர் தேன் பி இருக்கும்போது ஏ இஸ் பிக்கெஸ்ட்னு வரணும். பி கிரேட்டர் தேன் ஏவா இருந்துச்சுன்னா பி இஸ் பிக்கெஸ்ட்னு வரணும். இது ரெண்டுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்நேரம் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். ரைட்டா? சொல்கிறது புரியுதா? இப்போ லாஸ்ட்டில் வந்து கண்டிஷனே இல்லாமல் இருந்தனால இந்த பார்ட் இருந்துச்சு, அதோட கூட எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் இந்த இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. அப்போ ஏ கிரேட்டர் தேன் பியாக இருக்கும்போது ஏ இஸ் பிக்கெஸ்ட்னு வந்துடும். மற்ற ஈக்குவலாக இருந்தாலும் சரி, பி கிரேட்டராக இருந்தாலும் சரி, பி இஸ் பிக்கெஸ்ட்னு வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஏ கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஏ இஸ் பிக்கெஸ்ட்னு எனக்கு பிரிண்ட் பண்ணணும். பி கிரேட்டராக இருந்துச்சுன்னா பி இஸ் பிக்கெஸ்ட்ன்றதை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஏ வந்து ஈக்குவல் டு பியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். அதே மாதிரி ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ஏக்கு 20 கொடுக்குறேன், பிக்கு 10 கொடுக்குறேன். ஸோ ஏ இஸ் பிக்கெஸ்ட். அகைன் செகண்ட் டைம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிக்கு ஏக்கு 10 கொடுக்குறேன், பிக்கு 20 கொடுக்குறேன். இப்போ நமக்கு ப்ரோக்ராம் படி பி இஸ் பிக்கெஸ்ட். இப்போ தேர்ட் டைம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக கொடுக்குறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி.
ரைட்டா? ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த இஃப் கண்டிஷன் எதுவும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் அது என்ன உங்களுக்கு டவுட் இருக்குதோ அந்த டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.